வாரிசு அரசியலுக்கு குபேந்திரன் முட்டு கொடுக்குறான்டா அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இவருக்கு பிறகு இவர் அப்படின்னு பட்டம் சூட்டினாலும் உதயநிதிக்கு பெரிய சவால் காத்திருக்கு. உதயநிதி தூக்கி நிறுத்த போறாரு, நிறுத்த மாட்டாருலாம் சொல்ல வரல. அவங்க அதை அப்படித்தான் சொல்றாங்க. சொல்லுவாங்க. சனாதன விவகாரத்தில் உதயநிதி பேசியது போல் வேறு அமைச்சருடைய மகன்கள் யாராவது பேசியிருக்காங்களா? கிடையாது. துரைமுருகன் மகன் கதிரானந்த் இப்படி ஒரு சவால் விட்டுருப்பாரா? ஜெயலலிதாவில் எனக்கு பிறகு இந்த தலைவர் அப்படின்னு முடிசூட்ட வேண்டாம், பட்டம் சூட்ட வேண்டாம், ஒரு அடையாளம் காட்டி இருந்தால் சாதாரண அடியா உழுந்து தேடியும் கேட்கும். பீகாரில் தோற்று போன ஒரு செல்லா காசாகி போன பிரசாந்த் கிஷோர் திடீரென்று பிரியங்கா காந்தி போய் பாக்குறாரு. கேரளாவுக்கான பிளான் கூட எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் என்ன குழப்பம் பண்ண போறாரு பிரசாந்த் கிஷோர்? விஜயோட ஆலோசகர்ல ஒரு பாஜக என்ன செய்யும் தெரியாது. மிஸ்டர் ஸ்டாலின், மார்க் மை வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால். பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக காங்கிரஸுக்குள்ளே பல பேர் ஊடுருவி இருக்கிறார்கள். பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்பிற்கு 2 நாட்களுக்கு முன்பு, ஒரு வாரங்களுக்கு முன்பு விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார்? பாஜக என்ன முடிவெடுக்க போகிறது? விஜயை தனி அணியாக நிற்க வைத்து வேடிக்கை பார்க்க போகிறதா, அல்லது விஜயை கூட்டிட்டு வந்து அதிமுக சேர்க்க போகிறதா பார்க்கணும். அப்ப முழுக்க முழுக்க போட்டி திமுக வர்சஸ் பாஜக தான். திமுக பாஜக டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு திருவண்ணாமலையில் நடந்த இளைஞர் அணி வடக்கு மண்டல மாநாடு திமுக சார்பில் நடத்தப்பட்டிருக்கு. தேர்தல் நெருக்கத்துல எல்லா கட்சிகளும் மக்களை நோக்கி தங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகவில இருந்து தாவேகா, பாஜக, பாமக உட்பட அப்படின்னு பல கட்சிகளும் மக்கள் பயணத்தை முன்னெடுத்திருக்காங்க. திமுக இளைஞர் அணி மாநாடு நடத்துறது மூலமா என்ன சொல்ல வராங்க? இந்த மாநாட்டினுடைய ஹைலைட்ஸா என்ன விஷயங்களை பாக்குறீங்க? தொண்டர்களை எப்போதுமே உற்சாகமாக வைத்திருக்க வேண்டும். இதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வாசகம். ஓகே. அது எதிர்கட்சிகள் தான் ஓடி நிற்கிறாங்க, முதல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க, அப்படி கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக 365 நாட்களும் 360 டிகிரியும் சுற்றி சுழன்று வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. வெறும் ஆட்சியில் இருக்கிறோம், நலத்திட்டங்கள் கொடுக்குறோம், பல்வேறு சலுகைகளை வாரி வழங்குகிறோம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறோம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உயர்த்த போகிறோம், தொடர போகிறது, இப்படிலாம் அறிவிப்பு திட்டங்கள் என்ன வேணா செய்யலாம். ஆனா நீங்க அந்த தொண்டர்களை தொடர்ச்சியாக அவங்களை இயங்கி கொண்டிருக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், சும்மா விட முடியாது. இப்போ ஆளுங்கட்சிக்கு தான் எப்பவுமே நிறைய நெருக்கடி. ஏன்னா நீங்க திமுக 2வது முறையாக ஆட்சியை தொடர்ந்ததில்லை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டுன்னு சொல்ல ஒரு நெருக்கடிக்கு சிக்கி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த முறை ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு திமுக காரங்க கொண்டாடுறாங்கல்ல. கலைஞருக்கு கிடைக்காத வாய்ப்பு ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த வாய்ப்பை எப்படி ஸ்டாலின் பயன்படுத்த போகிறார்? உண்மையிலே 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா? எதிர்கட்சிகள் பலகீனமான கூட்டணி என்பதால் திமுக ஆட்சி பிடிக்க போகிறதா, அல்லது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் இந்த பலம் பொருந்திய கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி மாறப்போகிறதா? அப்படி மாறினாலும் அதை வீழ்த்துவதற்கு திமுக வலிமை அடைந்து விடுமா? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுவும் விடை தெரியாத விஷயங்கள். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தல், நான் 1993 அதுல ஜேர்னலிஸ்டா இருக்கேன். இதுவரை நிறைய தேர்தல் நம்ம இந்த தேர்தலுக்கு இந்த கட்சியில வாய்ப்பு இருக்கலாம் சொல்லுவோம். ஆனால் இந்த முறை எந்த பத்திரிகையாளராலும், எந்த அரசியல்வாதியாலும், எந்த நிறைய பேர் இந்த போட்டியெல்லாம் கொடுப்பாங்க. இந்த கட்சி நீங்க போட்டியில பங்கேறுங்கள், முதல் பரிசு 1 லட்சம் 10 லட்சம்லாம் ஆனந்தவுடன் கொடுத்துருக்கு. ஆனால் யாராலுமே கணிக்க முடியாத அளவுக்கு இந்த முறை தேர்தல் இருக்குதுன்னா அது இந்த முறை தான். அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே. பட் ஆனா இந்த இளைஞரணி கூட்டம் மூலமா, மாநாடு மூலமா திமுக சொல்ல வர செய்தி அப்படிங்கறத மேஜரா என்னுடைய பார்வைக்கு நான் பார்த்தது உதயநிதி அவர்களை முன்னிறுத்தியே இருந்ததோ அப்படிங்கறது ஒண்ணு. இளைஞரணி மாநாடு, இளைஞரணி செயலாளரா இருக்காரு அப்படிங்கறத தாண்டி ஆராஸ் அவர்களா இருக்கட்டும், துரைமுருகன் அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு காலையில் அமைச்சர் ரகுபதி அவர்களா இருக்கட்டும், நேற்றைக்கு அமைச்சர் ஏவாவேலு அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே உதயநிதியை முன்னிறுத்தி அடுத்த தமிழ்நாட்டுக்கு தலைமை ஏற்க வாங்க அப்படின்ற ஒரு துணியை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உதயநிதியை தான் முன்னிறுத்த பாக்குறாங்களா? அதாவது
கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டும். ஓகே. முதல்ல அது ஒரு தெளிவான ஒரு பார்வையா இருக்கணும் ஒரு அரசியல் கட்சிக்கு. இப்போ பாஜக அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை. பாஜக வந்து யார் வேணா தலைவர் ஆகலாம். இப்போ பாருங்க, பீகார்ல ஆட்சி பிடிச்சாங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து நபீன் நிதின் ஒருத்தர் தலைவர் ஆக்கியிருக்கிறாங்க. மிகவும் இளம் வயது தலைவர், செயல் தலைவர், 45 வயது தான் ஆகிறது. அதற்குள்ள 5 முறை எம்எல்ஏ ஆகிவிட்டார் அப்படிலாம் சொல்றாங்க. அது பாஜகவுக்கு பொருந்தும். இப்போ காங்கிரஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க? நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்திக்கு அடுத்து மீண்டும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி தான் தெரியுறாங்க. அந்த கட்சிக்கு வந்து வேற ஒருத்தர் தலைவராக வர முடியுமா, வர முடியாதா, ஏன் வேற ஒருத்தர் வர முடியல, இதெல்லாம் கடந்து அந்த கரிஸ்மாட்டிக் லீடராக அங்கே காங்கிரஸ்ல யாருமே பரிணமிக்கல. திரும்ப அந்த குடும்பத்திலே தலைவர்கள் கொண்டு வர பார்க்கிறார்கள் இப்படிலாம் குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இதே ஒரு பிரச்சனை இருக்கு. திமுகவில் யார் வந்து தலைவராக இருப்பது? கலைஞர், அவருக்கு பிறகு ஸ்டாலின், அவருக்கு பிறகு உதயநிதி முன்னிறுத்தப்படுகிறார். அப்படின்னா இப்போ நீங்க அதிமுகவில் வாரிசு அடிப்படையில் தலைவர்கள் இல்லை அப்படிலாம் சொல்லிக்கலாம். ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சியில் முன்னிறுத்தப்பட்டது அவருடைய மனைவி ஜானகி எம்ஜிஆர். ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா வந்து கொண்டு வரப்படுகிறார்கள். ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த கட்சி முன்னிறுத்தியது சசிகலாவை, கூடவே இருந்த சசிகலாவை. அந்தம்மா ஜெயிலுக்கு போன பிறகு எடப்பாடி வர டேக் ஓவர் பண்ணிக்கிட்டார். ஆனால் நீங்கள் இங்கே தான் ஒரு கம்பேரிசன் பார்க்கணும். உடனே வந்து சொல்லுவாங்க, அது வாரிசு அரசியலுக்கு குபேந்திரம் முட்டு கொடுக்குறான்டா அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக நான் சொல்கிறேன். இப்போது இவருக்கு பிறகு இவர் அப்படின்னு பட்டம் சூட்டினாலும் அதை சஸ்டெயின் பண்ணி நிற்கிற தெம்பும் திராணியும் ஒரு தலைவருக்கு கிடைக்கணும். நீங்கள் தகுதி இருக்குது, தகுதி இல்லை, பேச்சு இருக்குது, பேச்சாற்றல் இல்லை, எழுத்து திறமை இருக்குது, எழுத்து திறமை இல்லை, என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனால் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் நின்று விட்டாரா இல்லையா? அந்த கட்சியை தூக்கி நிறுத்திட்டாரா இல்லையா? உதயநிதிக்கு பெரிய சவால் காத்திருக்கிறது. உதயநிதி தூக்கி நிறுத்த போறாரு, நிறுத்த மாட்டாருலாம் சொல்ல வரல. அவங்க அதை அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, கட்சியையும் அப்படிதான் நிறுத்த போறாரு அப்படிதான் சொல்வார்கள். அவருக்கு இன்னும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அது செய்வாரா செய்ய மாட்டாரு நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. ஸ்டாலினுக்கு அப்படி அல்ல. கலைஞருக்கு பிறகு கலைஞருடன் இருந்தவர்கள் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார்கள், உதயநிதியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உதயநிதிக்கு எப்படி சவால் வரப்போது நமக்கு தெரியாது. ஸ்டாலின் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரேன். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிற எல்லாரும் முன்னணி தலைவர்கள் எல்லாம் தம்பி வா கட்சி நீ நடத்து அப்படின்னு கூப்பிடுறது வந்து இயற்கையானது. அது ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தேதி வேறு யார் வந்து அந்த கட்சியை வந்து தூக்கி நிறுத்த போறாங்கன்னு வெளியே தெரியும். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டார்கள். உள்ளுக்குள் விமர்சனம் இருக்கிறது. துரைமுருகன் உள்ளிட்ட கடைசி தொண்டர் வரை எப்படி ஏன் இவர் ஏற்றுக்கிட்டாங்க, விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த திமுகவுக்கு இருக்க அந்த டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த பவர்ஃபுல் டிஎன்ஏ. இப்போ சனாதன விவகாரத்தில் உதயநிதி பேசியது போல் வேறு அமைச்சருடைய மகன்கள் யாராவது பேசியிருக்காங்களா? கிடையாது. துரைமுருகன் மகன் கதிரானந்த் இப்படி ஒரு சவால் விட்டுருப்பாரா? பல ஸ்டேட்ல இருந்து கேஸ் வருது, கோர்ட்டுக்கு போனாரு. இந்த மாதிரி கதிரானந்தோ அல்லது ஐ பெரியசாமி மகனோ இல்லை எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தின் மகனோ வேற யாராவது வந்து களத்துல இருந்தாங்களா? அப்போ உதயநிதிக்கு தானாவே அது அமையுது இல்ல, ஃபைட் பண்றாங்க, ஜெனடிக்காவே அது வருதுன்னு சொல்றீங்க. எஸ், நீங்க இல்ல ஃபைட்டிங். நீங்க எதற்காக நான் வந்து சொன்னதை வாபஸ் வாங்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற சொல்ற தலைவர் இருக்காங்கல்ல, அது வந்து முன்ன போய் நிற்கும், அதுதான் முன்னாடி நிற்கும். அதனால உதயநிதி வந்து தம்பி வா கட்சி நடத்துன்னு கூப்பிடுறது தப்பே கிடையாது. இன்னைக்கு திமுக ஏற்றுக்கொண்ட பிறகு வேற ஒருத்தரை கொண்டு வரதுக்கு என்ன, அவங்க வேற யாரும் கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க? ஒருத்தர் நடத்தணும்ல. இந்த மாதிரியான ஒரு தலைவர் முன்னிறுத்தப்படாமல் இருந்ததால் தான் அதிமுக 2017 பட்ட அவஸ்தை பார்த்தோம். ஜெயலலிதா அவர்கள் எனக்கு பிறகு இந்த தலைவர் அப்படின்னு நீங்க முடிசூட்ட வேண்டாம், பட்டம் சூட்ட வேண்டாம், ஒரு அடையாளம் காட்டி இருந்தால் எனக்கு பின்னால் ஓ பன்னீர்செல்வம் அல்லது எடப்பாடி பழனிசாமி அல்லது டிடிவி தினகரன் அப்படி அடையாளம் காட்டியிருந்தாங்களா? இல்ல அந்த அம்மா சொல்லிட்டாங்க எனக்கு பிறகு ஒரு வழி நடத்துவார் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையே. அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே. அதன் பிறகு பட்ட பாடு எல்லாருக்கும் தெரியும்ல. சாதாரண அடியா ஊந்து ஏடிஎம் கேக்கு ரெண்டா உடஞ்சது, 2 பக்கம் அடிச்சுக்கிட்டாங்க, திரும்ப ஒண்ணு கூட்டிக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் பிரச்சனை தெரியலையே. திமுக அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லையே. திமுகவில் வந்து கலைஞர் இருக்கும்போது திமுக 2ஆக பிளந்தது, செங்குத்தாக பிளந்தது. மதிமுக பக்கம் 10 மாவட்ட செயலாளர்கள் போனாங்க. அன்னைக்கு இருந்து 25, 26 தான் இருந்திருப்பாங்க. அப்போ 10 மாவட்ட செயலாளர் போய் கட்சி 2ஆக பிளந்த போதும்
திமுக என்றது கலைஞர் தலைமையில் நின்னது. அந்த மாதிரியான காட்சி வந்து திரும்ப ஒன்றும் நடக்க போனதா நடக்காத தெரியாது நமக்கு. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. அதனால சொல்றாங்க உதயநிதி முன்னாடி நிறுத்தி வாங்க கட்சி நடத்துன்னு சொல்றாங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஆனா சமீபத்துல கூட சீனியரா ஜூனியரா அப்படின்ற ஒரு பிரச்சனை திமுகவுக்குள்ள போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. மேடையிலேயே கூட துரைமுருகன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மேடையில பேசினதெல்லாம். பட் இப்ப துரைமுருகன் அவர்களே வந்து அடுத்த தலைமை யார் கட்சிக்கு அப்படின்னா அது உதயநிதி தான் அப்படின்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப சீனியர்ஸே வழி விட்டு நகர ஆரம்பிக்கிறாங்களா? நான் பொது மேடையிலேயே ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு முதல்வர்கிட்ட, இந்த முறை வரக்கூடிய தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்களா எல்லாரும் இதுதான் நிதர்சனம் அப்படின்ட்டு? இப்போ ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசின ஸ்பீச்ல 3-4 விஷயம் முக்கியமான விஷயம். அதாவது உதயநிதி மிக ஆபத்தானவர் என்று எதிர்கட்சிகள் பாட்டு பாடுகின்றன அப்படிங்கிற. முதல்ல கலைஞர் தான் வந்து அரசியல்வாதியில சாதுரியமானவர், ராஜதந்திரி, கூட்டணிகளை வந்து சேர்ப்பதில் சமர்த்தர், அப்புறம் எதிர்கட்சிகளை உடைப்பதில் வல்லமை மிகுந்தவர், இப்படிலாம் கலைஞருக்கு பேசியிருக்காங்க, பாராட்டு பத்திரம் வாசிச்சிருக்காங்க. ஆனா அந்த கலைஞரை விட மிக மோசமானவர், ஆபத்தானவர் ஸ்டாலின். பாஜக எச்ராஜா சொன்னாரா இல்லையா? கலைஞரை விட மிக ஆபத்தானவர் ஸ்டாலின், உஷாரா இருக்கணும்னாரு. இப்போ அதே கூட்டம் கலைஞரை விட ஸ்டாலினை விட உதயநிதி ஆபத்தானவர், எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு பெருமை தானே. இப்ப அதை கிளைம் பண்ணிப்பாங்களே. பாருங்க எதிர்கோஷ்டி இவரை பார்த்து பயப்படுது, அப்ப அது வந்து அந்த வாய்ப்பு வந்து உதயநிதிக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அது ஒரு பிரதானமான வாய்ப்பு. அது வந்து துரைமுருகனை பார்த்தோ அல்லது தங்கம் தென்னரசை பார்த்தோ அல்லது யாராவது ஒரு இளமையான ஒரு தலைவரை பார்த்து கூட சொல்லல. அவங்க ஒரு ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன் இன் டிஎம்கே போது கிளைம் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரெண்டாவது, அவதூறுகளையும் பிற்போக்குத்தனமான கருத்துகளையும் தேன் தடவிய வார்த்தைகளால் மக்களும் கொண்டு போய் சேர்க்க துடிக்கிறார்கள் எதிரணி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார் ஸ்டாலின். ரொம்ப நல்ல அருமையான வார்த்தை. இது மக்கள்கிட்ட போய் சேரும். அதன் பிறகு இந்த பிற்போக்குத்தனங்களை பரப்புகிற விஷயம் வந்து ஒரு தொற்றுநோய் வந்து பரப்பப்படுகிற மாதிரி சமூக வலைதளங்களில் அவர்கள் விஷம் தோய்ந்த கருத்துக்களை பரப்புகிற செய்திகள் ஒரு தொற்று நோயின்னு சொன்னாங்க. அது கடுமையாக போய் சேரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாலின் உதயநிதி பத்தி சொல்கிற வார்த்தை, அப்புறம் அவர் சொன்ன கருத்துக்கள், இதெல்லாம் வந்து நேற்று அந்த 1,30,000 பேர் கலந்துக்கிற ஒரு இளைஞரணி கூட்டத்தில் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் போய் சேரும். அப்போ அதோட சேர்ந்து இன் வாட் வே அது எப்படி போய் சேரும்னு இருக்குல்ல. இளைஞர்கள் மத்தியில அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மத்தியில பேசுறாங்க. இதை ஒவ்வொருத்தரா கொண்டு போய் கட்சியில ஒவ்வொருத்தரும் 10 இளைஞர்களை கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி மேடையில ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு திமுக காரர் நிச்சயமா இருக்கணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க பாருங்க. நேற்று கூட சொன்னார், தமிழ்நாட்டை வெல்ல முடியாத ஒரு கட்சி இருக்குன்னு அது பாஜக தான். இதுவரை வெல்லல, இனிமேல் இந்த வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசுறாங்கல்ல. உண்மையில தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றதா இது விடை தெரியாத சங்கதி. ஆனா அந்த கூட்டணி பலம் எப்படி மாறப்போகுற முதல்ல தான் சொன்னேன். அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு திடீர்னு ஒரு அப்படியே ட்ரெண்ட் மாறுகிறது. அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை மூட்டி விட்டார் ஜி.கே. மணின்னு சொல்லி சொல்றத ஏத்துக்க மாட்டேன், நான் ஒன்னும் வெளியே போறேன், ராஜினாமா பண்றேன், அன்புமணியும் ராமதாஸ் சேர்ந்துக்கிட்டுன்றார். அப்போ கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்று சேருகிற ஒரு தருணம் வந்து விட்டதோ. 2 பேரும் ஒன்று சேர மாட்டார்கள், அப்பாவும் மகனும் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் ஜி.கே. மணி தான் ஒரு பலியாடு அப்படின்னு காட்டுவதற்காக இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? நாங்க வெளியே போறோம், அன்புமணி யாரையெல்லாம் துரோகிகள் என்று சொல்கிறார்களோ அவங்களாம் வெளியே போயிடுறோம், நீங்க கூப்பிட்டா வரோம் கட்சிக்கு, இல்ல நீங்க 2 பேர் சேர்ந்துங்க, அப்பா பையன் ஒண்ணு சேர்ந்துங்க. அப்ப எங்கிருந்தோ ஒரு சக்தி வந்து நீங்களாம் அமைதியா இருங்க, இப்படி சமாதானத்துக்கு இப்படி பேசுங்க, இல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் போது பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒன்றிணைகிறது. அதிமுக பாஜக தேமுதிக ஒருவேளை அங்கு சேர்ந்து விட்டால் கிட்டத்தட்ட ஒரு வலிமையான கூட்டணி. இதற்கிடையில் நேற்று பீகாரில் தோற்று போன, எந்த வகையிலும் வெல்ல முடியாத ஒரு செல்லா காசாகி போன பிரசாந்த் கிஷோர் திடீரென்று பிரியங்கா காந்தி போய் பார்க்கிறார். அவர் எதுக்கு பார்த்தாரு, எதுக்கு என்ன ஸ்கீம் கொடுத்தாரு நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். கேரளாவுக்கான பிளான் கூட எடுத்துக்கலாம். கேரளாக்கா தமிழ்நாட்டுக்கா
தமிழ்நாட்டுல என்ன குழப்பம் பண்ண போறாரு பிரசாந்த் கிஷோர், இந்த Okay. விஜயோட ஆலோசகர்ல அவரு ம், விஜய் கட்சிக்காகவும் காங்கிரஸுக்கும் ஏதோ தூது போறாரு கூட சொல்ல முடியலாமே. ம். ஸோ என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ Okay. கூட்டணி எப்படி அமைய போகிறது? நீங்க இப்போ நேற்று வடக்கு மண்டலத்தில் இப்படி ஒரு சவால் விட்டாங்கல்ல, தமிழ்நாடு பாஜக வெல்ல முடியாது, அதுக்கு நாங்க தான் இருக்கிறோம், ம். இளைஞரணி இருக்கிறது, இந்த கருப்பு சிவப்பு படை வந்து அவர்களை வந்து வீழ்த்தி விடும் சொல்றாங்கல்ல, அப்படி சுலபமா எடுத்துக்க முடியாது. Okay. மிகப்பெரிய சவால் திமுக காத்திருக்கிறது. ம். நீங்க இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், இன்னும் நலத்திட்டங்கள் அறிவிக்க போகிறீர்கள், பொங்கல் தொகுப்பு வரப்போகிறது, உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து 1500 கூட மாறப்போகிறதுலாம் சொல்றீங்க. எல்லாத்தையும் மீறி எதுக்காக நீங்க இப்படி நடத்தணும் கூட்டம்? ம். ஏன் தேடி ஓடணும்? இப்ப திருவண்ணாமலை நேற்று நடந்த அந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் வடக்கு மண்டலம், அடுத்து மேற்கு மண்டலம், பொங்கலுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி ஏவாவேலுவை விட பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அடுத்து டெல்டா, ம். மத்திய மண்டலத்தில் வடக்கு மண்டலம் முடிந்த பிறகு மேற்கு மண்டலம், அடுத்து மத்திய மண்டலம் டெல்டாவில், கடைசியாக தென் மண்டலத்தில். இப்போ 4 மண்டலத்தில் பிரம்மாண்டமாக இளைஞரணியை கூட்டி எல்லோரும் நடத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ம். நீங்க பலமான கூட்டணி வைத்திருக்கிறீர்கள், ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் பாஜக என்ன செய்யும் தெரியாது. ம். ஏன்னா அமித்ஷா சொன்னார்ல, மிஸ்டர் ஸ்டாலின் மார்க் மை வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இப்போ தமிழ்நாடு தான் அடுத்து காலியாக போகுதுன்னார்ல, அதுக்கு உதயநிதி சொன்னார், நீங்க 1000 யானைகள் கொண்ட பலசாலியாக இருந்தாலும் உங்களை அடக்குகிற அங்குசம் எங்கள் தலைவரிடம் இருக்கிறதுன்னு உதயநிதி நேற்று பேசியிருக்காரு. ம். ம். அங்குசம்லாம் கரெக்டு, பாஜக நடத்த போகிற சித்து விளையாட்டு என்ன, திமுகவில் என்ன மாதிரி நெருக்கடி கொடுக்க போகிறது ஒண்ணு, Okay. திமுக கூட்டணி காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா என்ற அந்த இன்றைய வரைக்கும் இன்னைக்கு செல்வ பெருந்தகை டெல்லியில பேட்டி கொடுத்திருக்காரு. ஏங்க திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்குறீங்க? ம். இது தேசத்தை பாதுகாக்கிற கூட்டணி, இந்த கூட்டணி உடையாதுன்னு சொன்னா உங்களுக்கு புரியலையா? சும்மா சும்மா கேள்வி கேட்காதீங்கன்னு செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. இந்த கூட்டணியின் பேச்சுவார்த்தை எங்க நடந்தது? ம். அறிவால் நடந்துருச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறீங்க? அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றாரு. அது உண்மையா கூட இருக்கலாம். Okay. ஆனால் அந்த கூட்டணி உடைப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. ம். பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக காங்கிரஸுக்குள்ளே பல பேர் ஊடுருவி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழல்ல திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. Okay. சோ தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்று போதா இல்லையா? வலிமையான கூட்டணி அமைத்து விட்டால் திமுகவுக்கு சவால் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ம். கடுமையான சவால் இருக்கு. இப்போ இந்த தொண்டர்கள் உற்சாகம் செய்கிற வகையில் அடுத்தடுத்த மண்டல கூட்டங்கள் நடக்கும். இதை தாண்டி ம். பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இல்லை 1 வாரங்களுக்கு முன்பு விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார்? இளைஞர்கள் அதிகமா கூடிட்டா கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இப்ப சமீபத்துல இருக்கு. இது வந்து கூட்டம் கூடிட்டா இந்த கணக்கு சரியா வந்துரும் அப்படின்ற மாதிரி சம்திங் பேசுறாருல. விஜய்க்கான ஒரு மெசேஜ் தானே இது. இந்த கணக்கு காட்டும் கூட்டம் கிடையாது, எதிரிகள் போடும் இந்த கணக்கை சுக்குநூறாக உடைக்கும் கூட்டம் அப்படின்ட்டு. அதாவது திமுக வந்து ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கும் விஜய்க்கு ஸ்பான்டேனியஸ் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்கு, மறுக்க முடியாது. ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி கூட்டம்லாம் சேராது, ஒரே இடத்துல போய் அக்யூமுலேட் ஆகும், மாறிடும். பிரச்சாரத்தின் போது இந்த அளவுக்குலாம் வந்து விஜய்க்கு வந்து ஓடி ஓடி போக மாட்டாங்க. ஏன்னா வெவ்வேறு இடத்துல பணம் எல்லா இடத்துல கொடுக்குறாங்களே, பணம் கொடுக்குற இடத்துக்கு கூட்டம் திசை மாறும். அந்த இடத்துல நேற்று விஜய்க்கு போனான்ல பணம் வாங்காம, அவங்கள பணம் கொடுத்தா இங்கே வந்துடுவான், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வடக்கு மண்டலத்தில் 1,30,000 பேரை கூட்டின திமுகவுக்கும் விஜய்க்கு இப்போ 18ஆம் தேதி ஈரோடு விஜயமங்கலத்தில் கூடுகிற கூட்டமும் ஒன்னா, இது வேற. இது கமிட்டட் ஒர்க்கர்ஸ், இவங்களை வேலை வாங்குறதுக்கு ஒரு நிர்வாகிகள் கூட்டம் இருக்கிறது திமுகவில். அப்படிப்பட்ட கூட்டம் விஜய்க்கு இருக்கிறதா? நான் திரும்ப திரும்ப தான் கேட்கிறேன். நீங்க கூட்டம் சேரலாம், விஜயை பார்க்குற மோகத்துக்கு வரலாம், புரியுதுங்களா? கேரளாவில் ஒரு ஹனி ரோஸ்னு ஒரு நடிகை இருக்காங்க. அந்த நடிகை கடை திருப்புழாக்கு, நகை கடைக்கோ துணி கடைக்கோ திருப்புழாக்கு வந்தால் கூட்டம் கூடுறத பாருங்க. இப்போ அதனால வந்து அந்த எலெக்ஷன் வந்து நின்றுவாங்க அவங்க. நாளைக்கு நயன்தாரா போனால் தமிழ்நாட்டில் ஒரு கடை திருப்புழாக்கு எப்படி இருக்கும்? இருக்குமா இருக்காத கூட்டம்? அறிவிக்கப்பட்டு கோயம்புத்தூர்லையோ திருச்சியிலையோ மதுரையிலையோ நாகப்பட்டினத்திலோ கன்னியாகுமரியிலோ நயன்தாரா இந்த துணி கடை திறக்கிறார் என்றால் நிச்சயமா ஒரு 10,000 பேர் கூடுவோம் நயன்தாராவை பார்ப்பதற்கு. இன்னைக்கு விஜய்க்கு அப்படிதான் கூடுறாங்க. விஜய் பார்க்க வேண்டும் என்ற கூட்டம் தான். ஆனால் ஓட்டாகுமா? அவருடைய வேட்பாளர் யார்? அந்த வேட்பாளருடைய பின்னணி என்ன? அதிமுக திமுகவுக்கு மத்தியில் அந்த வேட்பாளர் தாக்கு பிடிப்பாரா? இதெல்லாம் பல காரணிகள் இருக்கின்றன. ஸோ அதனால விஜய்க்கு இருக்கிற ஆதரவு 10, 12, 13, 14. ஆனால்
நீங்கள் இப்போ கிடைக்கிற சர்வேலாம் உண்மை நம்பாதீங்க, அது வாய்ப்பே கிடையாது. இப்போ 25, 33, 42, இன்னும் 50 சொல்லுவாங்களாம் போல பயமா இருக்கு கேட்கறதுக்கு. என்ன, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தை திமுக எப்படி விமர்சிக்கிறது, திமுக எப்படி பார்க்கிறது என்பது அப்படி பார்த்தாலுமே அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார். இப்ப இங்க ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ் பண்ண ஒரு கூட்டம், அவங்க எல்லாருமே நிர்வாகிகள் அப்படின்னாலுமே தாவேகா தரப்புல இருந்து கூட்டப்பட்ட அந்த பூத் கமிட்டி குழுவா இருக்கட்டும், இந்த மாதிரியான கூட்டங்கள்லயும் அவங்க ஸ்ட்ரக்சரா வெல் ஆர்கனைஸ்டா தானே பிஹேவ் பண்ணாங்க. தன்னெழுச்சியா வர கூட்டத்தினால தானே இவ்வளவு சிக்கல் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தன்னெழுச்சியா பாக்குறது நான் காரணம் சொல்லிட்டேன். அது ஒரு நடிகர், ஓகே, நடிகரை பார்க்கிற மோகத்தில் வருகிற கூட்டம் என்பது வேறு. ஓகே, பட் ஆர்கனைஸ்டு கூட்டத்தை அவங்களுமே ப்ராப்பரா தான் நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ நகர்ப்புறத்துல இருக்கிற கூட்டம் விஜய் பார்க்கிற மோகம் இருக்குது. கிராமப்புறத்துல நீங்க எத்தனை பூத்துல உங்களுக்கு ஆள் இருக்கு. கிராமப்புறத்துல விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம் குறைவு. படம் பார்ப்பாங்க, ஓகே, பெண்கள் பார்ப்பார்கள், ஆண்கள் பார்ப்பார்கள், இளைஞர்கள் பார்ப்பார்கள், இளம்பெண் பார்ப்பார்கள். ஆனால் பூத்துல உட்கார்ற ஆள் யாரு உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இரண்டாவது, நீங்க ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடாம ஏற்கனவே 2-3 தேர்தலில் போட்டிட்டு இருந்தாதான் உங்களுக்கு களத்துல உங்க ஆட்கள் போய் நின்று வேலை செய்வதற்கு ஒரு இலகுவா இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, போய் நின்னா போதும், வந்தா போதும். அப்படிதான் ரஜினிக்கு சொன்னாங்க. இப்படி கை காட்டினா போதும் தலைவா, உங்க முகத்தை காட்டினா போதும் தலைவா, ஓட்டு ஊந்துரும் தலைவான்னாங்க. அந்த ரஜினிக்கு என்ன ஃபீட்பேக் வந்துச்சு, ஏன் ஓடி போனார்? நோய் காரணம் சொல்லுவாங்க, நோய் காரணம் அல்ல. ஏங்க இன்னைக்கு எப்படி இருக்காருங்க, இது கமலை விட இன்னைக்கு ரஜினி பிரமாதமா இருக்காருங்க. கமலை விட ரஜினி வேகமா போய் படிக்கிட்டே இருக்காரு. அவரு கிட்னி ட்ரபிள் மாதிரி அல்லது அறுவை சிகிச்சை செய்த மாதிரி இருக்காங்களா? இன்னும் படம் நடித்து கொண்டிருக்கிறார். இன்னும் அடுத்த படத்துக்கு கதை வசனம் தயாராகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ரஜினி அன்னைக்கு ஓடினார்னா நம்புவாங்களா? அவர் கிடைச்ச சர்வே அப்படி, கிடைச்ச ஃபீட்பேக் அப்படி. 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக, ஆட்சிக்கு வர துடிச்ச திமுக, இதுக்கு மத்தியில் எடுத்த சர்வே தான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அந்த ஒரு பயத்துல தான் ரஜினி ஓடி போனார். ஆனா இந்த உண்மை தெரியாத விஜய் அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். நேரம் கோட்டையில போய் உட்காந்து 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர் நேத்திக்கு கூட சொல்றாங்க. விஜய் வேட்பாளர் தான், யாரு இல்லைன்னாங்க அறிவிக்கிட்டோமே. உங்க தொகுதி எதுமா? எங்களோட சொந்த ஊர் தொகுதி திருவள்ளூர். திருவள்ளூர்ல விஜய் நிக்க போறாரா? விஜய் வேட்பாளர்னு சொல்லிக்கலாம். திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை விஜய், உசிலம்பட்டி விஜய்ன்னு சொல்லிக்கலாம். யார் நிக்க போறான்னு தெரியட்டுமே. அன்னைக்கு நிற்கும் போது உங்க அப்பா சொல்லுவாரு, அம்மா இந்த தம்பி யார் தெரியுமா விஜய் வேட்பாளர்னு சொல்லும் போது 1000 பட்டியல் வரும். அவங்க கட்சிக்காரன் எடுத்து வந்து கொடுப்பான். என்ன இந்த கேஸ்ல மாட்டினாரு, இல்ல நல்லவர் கூட வச்சுங்க, தப்பு கிடையாது, நல்லவர் கூட இருக்கலாம் வேட்பாளர். ஆனால் ஓட்டு விழுமா? திமுக பாருங்க, திமுக பிடிக்கலாம் அதிமுக ஓட்டு போடுவாங்க, அதிமுக பிடிக்கலாம் திமுக ஓட்டு போடுவாங்க. இதுக்கு இடையில விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும், விஜய் வேட்பாளருக்கு ஏன் ஓட்டு போடணும்? அந்த கள நிலவரத்தை அந்த 20-30 நாட்கள்ல மாற்றி அமைக்கிற சக்தி திமுக உண்டு, அதிமுக உண்டு. அதான் சொன்னேன், பாஜக என்ன முடிவெடுக்க போகிறது? விஜயை தனி அணியாக நிற்க வைத்து வேடிக்கை பார்க்க போகிறதா, அல்லது விஜயை கூட்டிட்டு வந்து அதிமுக சேர்க்க போகிறதா பார்க்கணும். அப்ப முழுக்க முழுக்க போட்டி திமுக வர்சஸ் பாஜக தான். திமுக பாஜகமா இல்ல, பாஜக அப்படி சொல்லி அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான். அதிமுகன்ற கட்டமைப்பு இருக்குல்ல, அது நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அது இப்ப வீக்கன் ஆயிக்கிட்டு இருக்கு, பாஜக பிடியில இருக்கு, அடிமையா இருக்குங்கிறது தான் தொடர்ச்சியா ஹைலைட் பண்றாங்க எல்லாரும். அவங்க சொல்லலாம் திமுக அப்படிதான் பேசி ஆகணும், பாஜகவும் அடிமை கூட்டங்களும் பேசி ஆகணும், தப்பே கிடையாது. அரசியல் அப்படிதான் பேசுவாங்க. நாளைக்கு எடப்பாடி சும்மா இருக்க போறாரா? இந்த கூட்டத்தில் இப்படி உதயநிதி பேசியது பிறகும் ஸ்டாலின் பேசியது பிறகும் எடப்பாடி எப்படி பேசுவான்னு தெரியும், பார்க்க போறோம். ஆனால் இந்த 5 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் எடப்பாடி நம்பிக்கொண்டிருந்தால் அது அவருக்கு சிக்கல் தான். ஆனால் அதிமுக தொண்டனே சோர்வடைந்து விட்டான்னு வச்சுங்க, பலமான கூட்டணி நம்ம ஜெயிக்க முடியாது அப்படி நம்பிட்டானா கஷ்டம். அந்த மாதிரி எண்ணத்தை எடப்பாடி விதைத்து விட்டால் அது சிக்கல். நம்ம கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணின்னு அந்த எண்ணத்தை மாற்றி வேலை வாங்குகிற சக்தி எடப்பாடி அணிக்கும் எடப்பாடிக்கும் இருக்கணும். இல்லைன்னா கஷ்டம். சொல்லுனே, நீங்க இப்போ பலகீனமான மாதிரி ஆட்கள் தெரியலாம், ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக. ஆனால் தேர்தல் வரும்போது பல விஷயங்கள் காணாம போயிடும். அதாவது போட்டி, நீங்க எத்தனை விமர்சனங்கள், எத்தனை பஞ்சு டைலாக், என்ன சினிமா டைலாக், அதெல்லாம் ஒரு செகண்ட்ல மாறி போயிடும். இப்போ நான் சொன்னல, இப்போ இவர் பேசினார்ல, ஸ்டாலின் பேசினார்ல, இந்த பிற்போக்கு கருத்துக்கள், அவதூறுகளை தேன் தடவி வார்த்தைகள்,
அப்புறம் சமூக வலைதளத்தில் எழுதுகிற விஷம் தோர்ந்த வார்த்தைகள் இதெல்லாம் காணாம போயிடும். அன்னைக்கு வேட்பாளர் யார் ஆட்சிக்கு வரணும், இவரா அவரா, அந்த கட்டாயம் வரும்ல. அந்த நேரத்தில் நீங்க பேசின வார்த்தைகள் பட்டியல் இருக்கும், ஊழல் பட்டியல் இருக்கும், எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து ஆட்சிக்கு வரணுமா வேணாமா, இதுதான் முன்னாடி நிற்கும். மக்கள் அப்போதான் தீர்மானிப்பான். ஓகே, அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப சவாலா இருக்க போறது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நேரத்திற்கு நன்றி. நன்றி.